கடந்த வாரத்திலும் உங்களோடு பார்ப்பதிலும் கர்த்தருடைய கிருபையினால் உங்களோடு பேசுவதற்கும் நல்ல தருணத்தை கொடுத்த கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இதோ நாம் தொடர்ச்சியாக இயேசுவே இரட்சகர் நடத்தும் ஆசீர்வாதம், தனிப்பட்ட மனிதனுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம், அதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். வேதத்திலே கர்த்தர் ஆபிரகாம் என்ற தெய்வ மனிதனை அழைத்தார். தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதம் வருமா? வரும். தனிப்பட்ட மனிதனாகத்தான் கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார், அவனை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு இஸ்ரவேல் என்ற ஒரு நாடாக அது இருக்கிறது. அது ஆபிரகாமுடைய சந்ததி. அந்த வாக்குத்தத்தம் ஆதியாகமம் 12:2 சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆபிரகாமுக்கு மட்டும்தான் செய்வாரா? நம்ம எல்லாருக்கும் செய்வார். அதைத்தான் நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார், அவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினார். ஏன் என்று பார்த்தோம், அவன் பரம கானானுக்கு போக தன் தகப்பனோடு போக ஆயத்தமானான். இன்றைக்கு கூட இந்த பரலோக வாழ்க்கைக்கு மரித்த பின் ஒரு வாழ்வு இருக்கு, ஒரு நித்திய வாழ்வு. அந்த வாழ்வுக்கு நான் போகணும். இந்த உலகத்தோடு முடிந்து போற வாழ்க்கை மனுஷ வாழ்க்கை அல்ல. கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், அந்த பரலோக வாழ்க்கைக்கு போக நீங்கள் ஆயத்தமா? ஆபிரகாம் தன்னுடைய 3வது கர்த்தர் கொடுத்த நிபந்தனைக்கு கீழ்ப்படிந்தார். முதல் நிபந்தனை, உன் தேசத்தை விட்டு புறப்படு. 2வது நிபந்தனை, உன் இனத்தை விட்டு புறப்படு. 3வது நிபந்தனை, அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியாகமம் 12:1, உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்படு. உன் தகப்பனுடைய வீடு. தகப்பனுடைய வீடுனா என்னங்க? நிறைய பேர் நினைக்கிறாங்க தாய் தகப்பனை வீட்டை விட்டு புறப்பட்டு போயிட்டு அது ஆசீர்வாதம் இல்லை. தகப்பனுடைய வீடுனா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உன்னுடைய பாரம்பரியங்கள். இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் பாரம்பரியம் ஆட்கொண்டிருக்கு. முதல்ல பார்த்தோம் ஜென்ம சுபாவங்கள் தேசம், 2வது பார்த்தோம் பெருமை இனம். உன் இனத்தை விடு என்பது பெருமையை குறிக்கிறது. 3வது உன் தகப்பனுடைய வீடு. ஆதியிலிருந்தே ஒரு பாரம்பரியம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும், அதை விட மாட்டோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பீங்க, சர்ச்சுக்கெல்லாம் வருவீங்க, பைபிள் படிக்கிறீங்க. ஆனால் இந்த நாள் பார்க்கறது, கிழமை பார்க்கறது, நேரம் பார்க்கறது, அதை விடுறது கிடையாது. சகுனம் பார்க்கிறது, இதான் தகப்பனுடைய வீடு. இந்த பாரம்பரியங்கள் உங்களை ஆட்கொண்டிருக்கிறதா? அப்படி இருந்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்ன தேவன் இந்த நாட்களிலே சொல்லுகிற காரியம் அதுதான். இன்றைக்கு அநேக வீடுகளிலே பாரம்பரியங்கள் இருக்குது. தெற்கு சூழம், வடக்கு சூழம் கிறிஸ்தவங்க பார்க்குறாங்க, நேரம் பார்க்குறாங்க. ராகு காலம், நல்ல நேரம், கெட்ட நேரம், யமகண்டம். வேண்டாம் தேவ பிள்ளையே, இந்த பாரம்பரியங்களை நீங்க விட ஆயத்தமா இருக்கிறீங்களா? நல்ல நேரத்துல இது நடக்கணும் இல்ல. நாங்க எங்களுடைய வீடு கட்ட ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு சொன்னார், இந்த உலகத்தின்படி செய்ய போறியா இல்ல என்ன பண்ண போற? நிறைய மேஸ்திரிகள் வந்தார்கள். சொன்னேன், இந்த 7 கல் வச்சு இதை பண்ணி எங்களுக்கு பண்ண வேண்டாம். இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஜெபித்து இந்த வீடை கட்டணும். 2-3 பேர் மறுத்தாங்க. ஒருத்தர் சொன்னார், நான் பண்றேங்க. தைரியமாக வந்தார், ஜெபம் பண்ணி. அருமையான தேவ பிள்ளைகளே, உலக மக்கள் செய்வது போல அல்ல. அந்த மேஸ்திரி கேட்டார், இதெல்லாம் எதுக்கு செய்யறோம்னா, இங்க வேலை செய்யற எங்களுக்கு ஏதாவது நடந்துரும், இது ஐதீகம். இது கட்டுகிறது கிறிஸ்தவ வீடு. உன் ஐதீகங்கள் இங்கே வேண்டாம். இந்த வீட்டை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்த தேவன், இந்த கட்டுவதற்கு எங்களுக்கு பண தேவைகளை சந்தித்து கொடுத்திருக்கிற கர்த்தர், இதை கட்டுவதற்கான பலனை உனக்கு கொடுப்பார். உலகத்தோடு ஒத்து போக நான் விரும்பவில்லை. தேவ பிள்ளையே, நாங்கள் ஜெபித்தோம். இந்த மேஸ்திரி ஜெபித்தார், நின்று கொண்டிருந்தார். கர்த்தர் அந்த மகனை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டார். எந்த உலக மக்கள் செய்வது போல எந்த ஐதீகங்களோ எந்த பூஜைகளோ அவங்க அங்க செய்யல. ஜெபம் மட்டும்தான். ஜெபித்து கட்ட ஆரம்பித்தோம். சிலர் வந்து சொன்னார்கள், அவங்க கிறிஸ்தவங்க, ஆனா நீ இந்து தான், உன் வேலை செய்யற ஆளெல்லாம் ஒழுங்கா இருக்கணும், நீ பூஜை பண்ணு. இல்லை தேவப்பிள்ளை, உலகத்தைக்கு போல நம்முடைய வாழ்க்கையில வேண்டாம். கர்த்தர் எங்கள் வீடு கட்டி முடிக்கும் வரை எந்த வேலைக்காரங்களுக்கும் எந்த காரியமும் இல்லை. ஜெபத்தோட கட்டினார். நல்ல நேரம், கெட்ட நேரம், ராகு காலம்னோ அது நம்மளை ஒன்று செய்யாது. பாரம்பரியங்கள், பழக்கங்களை மாற்றி போடுங்கள். அதான் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்படு. பாரம்பரியம் ஆட்கொள்ளக்கூடாது.
பாரம்பரியத்துக்கு ஏற்றபடி வாழாதீங்க. இந்த உலக மக்கள் சொல்கிறபடி நீ உன் வாழ்க்கையை விட்டு கொடுக்காதே. இந்த கிழமை புறப்பட்டு போனா அது ஆசீர்வாதமா இருக்காது சொல்லாதீங்க. தேவன் உண்டாக்கின எல்லா நாளும் நல்ல நாள். கர்த்தர் கொடுத்த எல்லா நேரங்களும் நல்ல நேரங்கள். பாரம்பரியங்களை விட உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்களா? சில காரியத்தை பார்க்க வேண்டியிருக்குதே, பார்க்க வேண்டாம். உன்னை உருவாக்கின உன்னை தேவன், உன்னோட உடன்படிக்கை பண்ண வந்த தேவன். அவர் சொல்லுகிறார், தகப்பனுடைய இதுவரைக்கும் செஞ்சிருக்கலாம், இனி செய்ய வேண்டாம், இனி வேண்டாம். ஜாதகங்களை பார்க்காதீங்க. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ பிள்ளைங்க ஜாதகம் பார்க்கறாங்க. ஜாதகத்தின்படி பேர் வைக்கணும்னு பார்க்கறாங்க. பரிசுத்த பெயர்களை, வேதத்தில் உள்ள பெயர்களை உங்க பிள்ளைக்கு வைங்க. முதல் எழுத்து இப்படி இருக்கணும், வேண்டாம். ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னா இன்னைக்கு பேர்ல முதல் பேர்ல இல்ல லெட்டர்ஸ்ல சிலது மாறணும், ஒரு எழுத்து சேர்க்கணும், ஒரு எழுத்தை குறைக்கணும், வேண்டாம். இதெல்லாம் வேண்டாம். இந்த பாரம்பரியம் வேண்டாம். இந்த உலகத்தின் பாரம்பரியம் உனக்கு வேண்டாம். தேவப்பிள்ளையே, இந்த தகப்பனுடைய வீட்டை விட்டு நீ புறப்படும் பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க ரெடியா இருக்கிறார். பாரம்பரியங்கள் உங்களை ஆட்கொண்டிருக்கிறதா? பாரம்பரிய வாழ்க்கையின்படி, பாரம்பரியத்தின்படி சிலர் சொல்லுவாங்க, ஐயோ கொஞ்சம் சத்தம் மட்டும் கூட ஜெபிக்க கூடாது. பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்கிறது சிலருக்கு பிடிக்க மாட்டேங்குது. பாரம்பரியமா நாங்க ஒரு சர்ச்சைக்கு போறோம். பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஆட்கொள்ள விட்டு கொடு. ஒருவேளை நீங்க போற ஆலயத்துல அதுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கலாம். ஆனா நீ தனிப்பட்ட முறையில் ஜெபம் பண்றா பாரு, நல்ல சத்தம் விட்டு தேவனை துதிச்சு பாடு. பாரம்பரியங்கள் உங்களை ஆட்கொள்ளாதபடி, இந்த உலகத்தின் நிமித்தம், இந்த உலகத்தின் காரியங்களுக்காக நீ கர்த்தர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகாதபடி உங்கள் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு நீ புறப்படு. நீ விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் காண்பிக்கும் தேசம் பரிசுத்தம், பரிசுத்தமான அந்த தேசம். அதற்கு இந்த ஜென்ம சுபாவங்கள் இருக்கக்கூடாது. பெருமை என்ற இனத்தை விட வேண்டும். பாரம்பரியங்கள் என்ற தகப்பனுடைய வீட்டை நாம் விட்டு புறப்பட ஆயத்தமாக வேண்டும். உலக மக்கள் சொல்கிறபடி உலகத்தாரோடு ஒத்து போக வேண்டாம். உலகம் சொல்லுகிறபடி நீ வாழக்கூடாது. ரட்சிப்பின் வழி தனிப்பட்ட வழி. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீஷர்கள் கை கழுவாமல் சாப்பிட்டார்கள் என்றுதான் அந்த நாட்களிலே யூதர்கள் சண்டைக்கு வந்தாங்க. பாரம்பரியத்தை மீறாங்களே, உங்க சீஷர்கள் கை கழுவாமல் சாப்பிடுகிறது என்ன? கை கழுவு சுத்தத்தை குறிக்கிறது தான். ஆனா அந்த நாட்கள் இருக்கிற பிரதான ஆசாரியர்களும் வேதபாரர்களும் பரிசேயர்களும் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனா பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அன்று சொல்றார், பரிசுத்தம் இருதயமே கேடுள்ளதும் திருக்குள்ளதும். இந்த இருதயத்தின் நினைவுகள் அருமையான தேவ பிள்ளைகளை இன்றைக்கு மேட்டிமையா இருக்கிறது, கர்த்தருக்கு பிரியமில்லாததா இருக்கிறது. சுயம், தகப்பனுடைய வீட்டுல மிக முக்கியமான சுயங்கள் வரும். சுயத்தின்படி வாழ்கிற வாழ்க்கைகள். தகப்பனுடைய வீட்டை விட்டு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு சுயம் இருக்கு. நான்கிற சுயம். அந்த தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட நீங்கள் ஆயத்தமாவுங்க. உன் சுயத்தை விட்டு விட்டு இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். கலாத்தியர் 2:20 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டேன். ஒப்புக்கொடுங்கள், ஒப்புக்கொடுங்கள். அந்த காண்பிக்கும் தேசம் அதுதான். கர்த்தரோடு சிலுவையில் அறைய அந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு இனி அசுத்தம் என் வாழ்க்கையில் இருக்காது. அசுத்தமான பேச்சுக்கள் இருக்காது. பாரம்பரியமான ஒரு வாழ்க்கைக்கு நான் ஒட்டு கொடுக்க மாட்டேன். கர்த்தர் காண்பிக்கும் தேசத்துக்கு போக நான் ரெடியா இருக்கிறேன். ஒப்பு கொடுப்பீர்களா? அப்பொழுது ஆபிரகாமோடு கர்த்தர் பண்ணின அந்த உடன்படிக்கை நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன் ஆசீர்வாத குறைவுக்கு காரணம் அதுதான். பாரம்பரியங்கள் வேண்டாம். மெயினாக சுயம். சுயத்துக்கு நீங்கள் சாக வேண்டும். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறைய ஒப்பு கொடுங்கள். இனி நீ கிடையாது. வாலிபனே இனி நீ கிடையாது. சிறுவர் சிறுமியரை நீ கிடையாது. பெரியவர்களே, நீங்க நான்கிற இதை விட்டுட்டு, அந்த தகப்பனுடைய வீட்டை விட்டுட்டு, அந்த பாரம்பரியமா நினைக்கிற அந்த உலக ஐதீகங்களை விட்டுட்டு தேவனுக்கு எழும்புவீங்களா? உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் உங்களோட உடன்படிக்கை பண்ண ரெடியாக இருக்கிறார். நம்ம எழுந்து நிற்போம். அன்பு தகப்பனே, அருமையானது வேளையிலே ஒரு எழுந்து டிவி பட்டியை பார்த்து
எனக்கு ஆசீர்வாதம் ஏன் இல்லை என்று வருத்தத்தோடு இருக்கிறவங்க இதோ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களப்பா. ஒரு தனிப்பட்ட மனிதனாகி ஆபிரகாம் என்ற மனிதனை அழைத்து நீர் அவனை ஆசீர்வதித்தீர். அவன் பெயரை பெருமைப்படுத்தினீர். அவனை பெரிய ஜாதியாக்கினீர். அவனை ஆசீர்வதித்தீர். அவனோடு நீர் சொன்ன இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினீர். அதற்கு கர்த்தர் சொன்னபடியே ஆபிரகாம் புறப்பட்டு போனான் என்று வாசிக்கிறோம். நாங்களும் எங்கள் ஜென்ம சுபாவங்களாகிய தேசத்தை விடணும், எங்களுடைய பெருமை என்ற இனத்தை விடணும், பாரம்பரியங்கள் என்ற சுயம், இந்த உலகம் கடைபிடிக்கிற இந்த பாரம்பரியங்கள், நல்ல நேரம் கெட்ட நேரம் ஜாதகங்கள், கூட எழுத்து சேர்க்கணும் குறைக்கணும், இதெல்லாம் வேண்டாம். இவைகள் எங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. பரலோக வாழ்க்கைக்கு பரம காணானுக்கு நாங்கள் போனோம்னா பரிசுத்தமாய் வாழ எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா, ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ண ஜீவனுள்ள தேவன் நீர் அல்லவா? இந்த வேளையில ஆண்டவரே எங்களோட உடன்படிக்கை பண்ண வாங்க. ஆபிரகாம் நீர் சொன்னபடியே புறப்பட்டு போனான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நாங்களும் ஆண்டவரே இந்த பரிசுத்த வேதாகமத்திலே நீர் சொன்ன அந்த வார்த்தையின்படி ஆபிரகாம் எந்த நிபந்தனைக்கு கட்டுப்பட்டு நீர் சொன்னபடி புறப்பட்டு போனானோ நாங்களும் அப்படியே புறப்பட்டு வர ஆயத்தமாயிருக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்வீரா? எங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையான எல்லா கூறுகளையும் ஒழிங்க. எங்கள் ஜென்ம சுபாவங்களை விட்டுங்க. எங்கள் பெருமை என்ற இடத்துல நீங்கள் எடுத்து தூக்கி நிறுத்தி இருக்கீங்க. சுயம் எங்களை சாம்பலாக மாற உம்மோடு சிலுவையில் அதை ஒப்புக் கொடுக்கும். ஆண்டவரே தங்களை ஒப்புக் கொடுத்து தங்களை விட்டு கொடுத்து அந்த பிள்ளைகளை பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க. ஜீவன தேவ வல்லமையின் கிருபையை இறங்கட்டும். மகிமையின் தேவனாகிய கர்த்தர், மகத்துவத்தின் தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது உம்முடைய கிருபையின் பிரசன்னத்தால் கடந்து வருவீராக. வல்லமை நிறைந்த எங்கள் தேவனே, மகிமை நிறைந்த எங்கள் கர்த்தாதி கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. ஆவியானவரே தங்களை ஒப்புக் கொடுத்து இந்த நிபந்தனைக்கு தங்களை விட்டு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையின்படி ஆசீர்வதிப்பீராக. இன்று முதல் அந்த ஆசீர்வாதத்தை வாழ்க்கையில கட்டளையிடுங்க. இந்த வியாதியிலிருந்து சுகம் என்ற ஆசீர்வாதம் வரட்டும். இந்த கண்ணீரிலிருந்து ஒரு விடுதலை ஆசீர்வாதம் வரட்டும். இந்த வேதனையிலிருந்து விடுதலை ஆசீர்வாதம் வரட்டும். எந்த பாரம் அழுத்திக்கிட்டு இருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. வாலிப பிள்ளைகள் சீர்படட்டும், சிறு பிள்ளைகள் கீழ்படியட்டும். ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கைகளோடு பண்ணுங்கப்பா. பொறுப்படுங்க. அவர் இருக்கிற இடம் அசேட்டம் ஐயா. ஆசீர்வாதத்தை தடைபடுகிற பொல்லாத பிசாசின் கிரிகளை நிர்மூலமாக்குகிறோம். சகல வியாதியின் கூறுகளையும் ஒழிக்கிறோம். சுகர் வியாதிகள் இன்றைக்கு சிறு வயதிலே மகனை அளக்கிறதுக்கிற சுகர் வியாதிகளை இயேசுவின் நாமத்தால் கட்டேந்து கட்டுகிறேன். கர்த்தர் தாமே கூட இருப்பீராக. எல்லா பிளட் பிரஷருடைய வியாதிகளின் கூறுகளை ஒழித்து போடுங்க. அந்த சரத்துல எங்கெங்க பிசாசு அந்தகார கிரிகளை நிர்மூலமாக்கி கர்த்தருடைய கரங்கள் இப்பொழுது கட்டந்து வரட்டும் ஐயா. சரீரத்துல கொள்ளை நோய்களை கொண்டு வந்து புற்றுநோய், ஆண்டவரை கேன்சர் என்ற வியாதியை கொண்டு வந்து பிசாசு கிரிகளை நிர்மூலமாக்குகிறோம். கிட்னி வியாதிகள், சகல இருதய வியாதிகளின் குணமாக்கும், முட்டி வலிகளை குணமாக்கும். பரிசுத்தமுள்ள தேவ கரம் இறங்கட்டும் ஐயா. ஜீவன தேவனை ஆராதிக்கிற உடைய பிள்ளைகள் எழுந்து நிற்கட்டும். ஆபிரகாம் சொன்னபடி புறப்பட்டு போனான். இவர்களும் புறப்பட்டு நீர் ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதத்தை இவர்களும் சுதந்திரித்துக் கொள்ள இவர்களோடு உடன்படிக்கை பண்ணதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் தேசத்தை பரிசுத்தமாக நாமத்தை மையப்படுத்த ஜீவன தேவனாக பின்பற்றுகிற தேசமாய் மாற்றுவீராக. உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நல்ல பிதாவே, ஆமென்.